ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மணத்து தக்காளி தண்ணி சாறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மணத்து தக்காளி கீரை தண்ணி சாறு செய்கிறதுக்கு 2 வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கட்டு கீரை எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். கீரை மணத்து தக்காளி கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு 3/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதை எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ இந்த இது தாளிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள பாப்பாவுக்கு நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இது மாதிரி தான். கீரை சில நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.